ஸோ இந்த வீடியோவில் கேம் தியரி ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ அது மாதிரி 17th ஒரு தியரி கொஸ்டின் கேட்டுருங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் நார்த் வெஸ்ட் லீஸ்ட் வேம் இதோட எக்ஸ்பிளேஷன் கேட்குறாங்க. வேம் மெத்தோட ஸ்டெப்ஸ் கேட்குறாங்க. ஸோ நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம்னா ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு செக் இட் இஸ் பேலன்ஸாக அன்பேலன்ஸாக செக் பண்ணணும். அன்பேலன்ஸ்னா பேலன்ஸாக சேஞ்ச் பண்ணிட்டு ஆஃப்டர் தட் வேர்கல்ஸ்னா நம்ம பெனால்ட்டி ஃபைன் பண்ணணும். ஈச் ரோ வைஸ் பெனால்ட்டி, அதாவது ரெண்டு ஸ்மாலஸ்ட் நம்பரை சப்ராக்ட் பண்ணி ஈச் ரோலையும் ரெண்டு ஸ்மால் நம்பர் சூஸ் பண்ணி சப்ராக்ட் பண்ணி அந்த பெனால்ட்டி ரோ வைஸ் P1 போகணும். அந்த காலம் வைஸும் ஸ்மாலஸ்ட் நம்பரோட பெனால்ட்டி கண்டுபிடிக்கணும். ஸோ ஃப்ரம் த பெனால்ட்டி இருக்கிற எல்லா பெனால்ட்டிலும் அதில் பிக்கர் நம்பர் சூஸ் பண்ணி அந்த ஹையஸ்ட் பெனால்ட்டிக்கு நேராக லோவஸ்ட் நம்பரை சூஸ் பண்ணி இதை போகணும். இதுதான் வந்து வர்கல்ஸ் மெத்தடோட கான்செப்ட். ஓகே, ஸோ இது பாருங்க, ப்ராப்ளம் போட வீடியோ அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ அந்த ஸ்டெப் பார்த்துட்டு அதை எழுதுங்க. ஓகே, வர்கல்ஸ் அது மாதிரி அடுத்து 2x2 கேம் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராப்ளம் போடும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, இது மேக்ஸிமம் மினிமேக்ஸ் மெத்தடில் வருதா பார்க்கணும். அதாவது 4 7 6 5 இது வந்து மிக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி ப்ராப்ளம் தான். பட் ஆனால் இதுவே செக் A1 A2 B1 B2 எழுதிக்கோங்க. நம்ம மேக்ஸிமம் மினிமேக்ஸ் என்ன பண்ணுவோம், ரோ மினிமா காலம் மேக்ஸ். ஸோ எடுத்தோன்னே கேம்னாலே ஃபர்ஸ்ட் இதில் தான் செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரோல மினி நம்பர் 4, அடுத்த ரோல மினி நம்பர் 5. அதுமாதிரி காலம் வைஸ் ஃபர்ஸ்ட் காலம்ல பிகர் நம்பர் 6, காலம்ல 6 அது கீழே எழுதுங்க. அடுத்த காலம் பிகர் நம்பர் 7. அடுத்து மேக்ஸிமின்னா அந்த ரோல மினிமம் ரோல பிகர் நம்பர், இந்த ரோ நம்ம கண்டுபிடிச்சாலும் அதுல பிகர் நம்பர் 5. அடுத்து மினிமேக்ஸ். ஸோ நம்ம காலம்ல கண்டுபிடிச்சால ஸ்மாலஸ்ட் பார்த்தீங்கன்னா 6. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்ச அந்த மேக்ஸ் மினிமேக்ஸ் எப்படி இருக்கு, சேமா இருக்கா டிஃப்ரெண்டா இருக்கா? டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ அப்போ ரெண்டுமே டிஃப்ரெண்ட், நாட் ஈக்குவல். ஸோ நாட் ஈக்குவல் வந்து என்னன்னா, ஸோ மேக்ஸ் மீன் மினிமேக்ஸ் நாட் ஈக்குவல். அப்போ என்னன்னா இட் ஹாஸ் நோ சேடல் பாயிண்ட். இட் ஹாஸ் நோ சேடல் பாயிண்ட் முடிச்சுங்க. நோ சேடல் பாயிண்ட். ஸோ இதுக்கு சேடல் பாயிண்ட் வராது. ஓகே, அப்போனா இது பியூர் ஸ்ட்ராட்டஜி ஃபெயில். அப்போ மிக்ஸ் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ பை மிக்ஸ் ஸ்ட்ராட்டஜி, ஸோ மேக்ஸிமம் 2x2 மேட்ரிக்ஸை எடுத்தாலும் நம்ம செக் பண்ணணும். சம் ப்ராப்ளம் வந்து சேமா வந்து ஆன்சர் இதுலேயே வந்துடும். அப்படி வரலன்னா மிக்ஸ் ஸ்ட்ராட்டஜியில் தான் மோஸ்ட்லி இருக்கும். பட் எனிவே நீங்கள் சம் கேட்டாலே 10 மார்க் 5 மார்க் கேட்டால் இது மாதிரி செக் பண்ணிட்டு ஸோ பை மிக்ஸ் ஸ்ட்ராட்டஜி போட்டுட்டு ஸோ யூ ரைட் அந்த நம்பர்ஸ் அப்படியே எழுதுங்க. A1 A2 B1 B2. ஸோ இதை வந்து ஆட்ஸ் மெத்தட், அந்த மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம். ஆட்ஸ் மெத்தட் சொல்லுவாங்க, இல்லை அரித்மெட்டிக் மெத்தட் சொல்லுவாங்க. ஆட்ஸ் மெத்தட் ஆர் அரித்மெட்டிக் மெத்தட் சொல்லுவாங்க. அந்த மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ என்னன்னா ஃபர்ஸ்ட் ரோல 2 நம்பர் இருக்கு, அதில் ஒரு மைனஸ் இருந்தால் 2 நம்பர் ஆட் பண்ணுங்க, அதர்வைஸ் சப்ராக்ட் பண்ணுங்க. நான் வச்சுக்கோங்க சிங்கிள் மைனஸ் வந்தால் மட்டும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ரோல 4 7 இருக்கா, அதில் ஏதாவது ஒரு மைனஸ் இருக்கா, ஒரு மைனஸ் இருந்தால் 2 நம்பரையும் ஆட் பண்ணுங்க. ஒரு மைனஸ் இல்லாம ரெண்டுமே பிளஸ் இல்ல ரெண்டுமே மைனஸ் இருந்தா நம்பரை சப்ராக்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா இல்ல மைனஸே கிடையாது, எல்லாமே சப்ராக்ஷன் தான். ஸோ 4ல 7 சப்ராக்ட் பண்ணா 3, ஆனா -3 வரும். ஆனா நீங்க 3 சொல்லிட்டு 3 தான் வெளியே போடணும். ஸோ அதுக்கு கீழே போடுங்க, அதுக்கு நேரம் பக்கத்துல அப்படி போடாம 4 - 7 3 சொல்லிட்டு டவுன்ல போடணும், வெளியே டவுன்ல. ஓகே, அதுமாதிரி 6 5 சப்ராக்ட்னா 1 அது மேல போடுங்க. ஓகே, நான் அகைன் ரிப்பீட் பண்றேன். ஸோ இது வெரி ஈஸி மெத்தட். இல்லைன்னா ஃபார்முலா மெத்தட் இருக்கு, நீங்க ஃபார்முலா மெத்தட்ல படிச்சீங்கன்னா அப்படி போடுங்க. அப்படி அது கொஞ்சம் லென்த்தியா இருக்கும், அது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, அதாவது 4 rows ஃபர்ஸ்ட் ரோல அதாவது சிங்கிள் ஒரே ஒரு மைனஸ் இருந்தா அந்த 2 நம்பரை ஆட் பண்ணுங்க, ஒரு மைனஸ் இல்லைனாலே ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சப்ராக்ட் பண்ண 3 அது கீழே எழுதுங்க, அடுத்த சப்ராக்ட் பண்ண 1 அது மேலே எழுதுங்க. அது மாதிரி காலம் வைஸ் 4 6 சிங்கிள் மைனஸே கிடையாது, அப்போ ஒரு மைனஸ் கிடையாது, அப்போ சப்ராக்ட் பண்ண 2 அது ரைட் சைடு எழுதுங்க. 7 5 சப்ராக்ட் பண்ண 2 ரைட் சைடு எழுதிக்கோங்க, லெஃப்ட் சைடு எழுதுங்க. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு காலம் இப்போ கொட்டு ரெண்டுத்தையும் ஆட் மேலே ஆட் பண்ணாலும் 4 வருது, கீழே 2 2 ஆட் பண்ணா 4 வருது. ஸோ இந்த மாதிரி டோட்டல் கரெக்டா மேலே இருக்கிற 2 நம்பரையும் கீழே 2 நம்பர் ஆட் பண்ணா சேம் டோட்டல் வருதா பார்த்துக்கோங்க. அந்த டோட்டலை கீழே எழுதிக்கோங்க. எழுதிட்டு ஸோ நான் இது பக்கத்துல என்ன பண்றீங்கன்னா, நீங்க போட்ட நம்பர் அதாவது 1/4 அந்த 3 போட்டு எல்லா நம்பரையும் 4 ஆல் டிவைட் பண்ணுங்க. நீங்க எழுதுன அதே நம்பர் தான் 1 3 தான், டிவைட் பை 4 டிவைட் அது கீழேயும் 2/4 2/4 எழுதிக்கோங்க. ஸோ இப்போ v ஈக்குவல் டு வேல்யூ ஆஃப் த கேம் ஈக்குவல் டு, ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா அந்த கீழே அந்த 4 அப்படியே போட்டுக்கிறேன். அந்த டோட்டல் 4 அப்படியே கீழே போட்டு ஜஸ்ட் இங்க இருக்கிற 4யும் அந்த வெளியே இருக்கிற நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்க, 6ஐயும் இங்க இருக்க வெளியே நம்பர். ஸோ கீழே மட்டும் அந்த அந்த டோட்டல் என்ன நம்பர் வருதோ அந்த டோட்டலை கீழே எழுதிக்கோங்க. டோட்டல் நம்ம கீழே எழுதிட்டு ஜஸ்ட் அப்போ 4 இன்ட்டு ஒரு ஸ்டெப் எழுதுறேன், 4 bracket 1 அடுத்து பிளஸ், ஏன்னா இங்க பிளஸ் 6 இருக்கு. சப்போஸ் இங்க மைனஸ் இருந்துன்னா நீங்க மைனஸும் போடணும். இங்க பிளஸ் எதுவுமே இல்லைன்னா பிளஸ்னு அர்த்தம். அதனால பிளஸ் 6 அதுக்கு நேரம் நம்பர் என்ன இருக்குன்னா 3. ஸோ நான் ஆரோ மார்க் போட்டுருப்பாங்க, 4 இன்ட்டு 1 6 இன்ட்டு 3 நடுவில் பிளஸ் போடுங்க. சப்போஸ் 6 பக்கத்துல மைனஸ் இருந்தா நடுவில் மைனஸ் போடுங்க. ஓகே, அப்போ
4 plus 6 3 is 18 by 4 வருது. ஸோ அப்போ 22 by 4 வருது. கேன்சல் பண்ணீங்கன்னா 11 by 2 வருது. ஸோ ஆன்சர் இஸ் 11 by 2. ஸோ இதுதான் வேல்யூ ஆஃப் த கேம். இதுதான் V வேல்யூ. ஸோ V equal to 11 by 2. அடுத்து strategy for player A, அதாவது SAன்னு சொல்லுவாங்க. அந்த A1 8க்கு நேரா, அந்த A1 8க்கு நேரா நம்ம வெளியே நம்பர்ஸ் போட்டுருக்கோம் பாருங்களேன், அந்த நம்பர் தான். அதாவது A1 னா 1 by 4, A2 வந்து 3 by 4. அதுதான் strategy for player A. அடுத்து SB, strategy for player B. மேல B1க்கு கீழே என்ன இருக்கு? 2 by 4. அடுத்து B2க்கு கீழே 2 by 4. இதான் strategy for player B. ஸோ இது கண்டிப்பா 10 மார்க் 5 மார்க்ல இந்த 2 by 2 மேட்ரிக்ஸ் பேஸ் பண்ணி தான் கண்டிப்பா சம்ஸ் வரும். ஆனால் இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆர்ட்ஸ் மெத்தட்ல சால்வ் பண்ணியிருக்கேன். ஃபார்முலா மெத்தட்ல போட்டிங்கன்னா அது ஃபார்முலா வரும். P1 Q1 அடுத்து V ஈக்குவல் டு ஒரு ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலால உங்களுக்கு தெரிஞ்சா அதில் போடுங்க. அதர்வைஸ் டூ திஸ் மெத்தட். இது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ ஒரே ஒரு மைனஸ் இருந்தா ஆட் பண்ணணும். மைனஸே இல்லாம இருந்தா மேலே சப்ராக்ட் பண்ணி கீழே எழுதணும், கீழே சப்ராக்ட் பண்ணி மேலே எழுதணும். காலம்ல சப்ராக்ட் பண்ணி ரைட்ல எழுதணும், அடுத்த காலம் சப்ராக்ட் பண்ணி லெஃப்ட்ல எழுதிட்டு அந்த டோட்டல் மேலே கீழே செக் பண்ணிக்கோங்க, அதை எழுதிருங்க. ஸோ அதே நம்பரை எழுதிட்டு டவுன்ல அந்த டோட்டல் எல்லாத்துலயும் டவுன் டிவைட் பண்ணி எழுதிக்கோங்க. அடுத்து V ஈக்குவல் டு இந்த ஃபர்ஸ்ட் இந்த B1 கீழே இருக்க நம்பர், அந்த 2 4 எல்லாத்துக்குமே அந்த 2 நம்பர், அதாவது 4 இன்ட்டு அங்க வெளியே இருக்க நம்பர், அடுத்து பிளஸ் 6 இன்ட்டு வெளியே இருக்க நம்பர். சப்போஸ் மைனஸ் இருந்தா மைனஸ் நடுவில் போடுங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணி கீழே வந்து 4 தான் போடணும், மேலே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் V ஈக்குவல் டு. அடுத்து SA, அந்த A1 A2 வேல்யூ ரவுண்ட் பண்ணிருப்பாங்க. அடுத்து B1 B2 SB, இது ரெண்டுத்தையும் லாஸ்ட்ல எழுதிக்கோங்க. ஓகே, இது கண்டிப்பா கேட்பாங்க, இது ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கேம் தியரில கண்டிப்பா அந்த சம் வரும். சம்டைம் போன வாட்டி இது 10 மார்க்ல கேட்டிருக்காங்க. போன இயர் லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இதே சம் 10 மார்க்ல கேட்டிருக்காங்க. இது இப்ப அரியர் எழுதுனாங்களா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நவம்பர்ல எழுதிருப்பாங்க, அதுல 5 மார்க்ல கேட்டிருக்காங்க. இது ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.